ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் கர்வமாய் இருங்கள், ஏனென்றால் இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற பாரதியாரோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றின அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். உண்மை தானங்க, மயில் ரொம்ப அழகாக இருக்கும், குயில் ரொம்ப அழகாக பாட்டு பாடும். ஆனால் நமக்கு எதாவது படையல் வைக்கணும் அப்படின்னா காக்காய் தான் கூட்டு படையல் வைப்போம். அழகாக இருக்கிற மயிலுக்கோ ஸ்வீட் வாய்ஸ் இருக்கிற குயிலையோ கூட்டு வந்து படையல் வைக்கிறது இல்லை இல்லையா? அப்போது காக்காயும் சரி குயிலும் மயிலும் யாரும் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதே மாதிரி தான் தங்கத்தோட விலை கூட தான், தகரத்தோட விலை கம்மி தான். ஆனால் அதுக்காக தங்கத்தில் ரூஃபும் போட முடியாது, தகரத்தில் ஜுவல்லரியும் செஞ்சு நம்ம போட்டுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு உள்ளது அதோட இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சிங்கம் காட்டுக்கே ராஜா தான், ஆனால் நாய்க்கு இருக்க நன்றி சிங்கத்துக்கு இருக்குமான்னு தெரியாது, அதனுடைய வீரம் இதுக்கு இருக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம எப்படி இருக்கோமோ எங்கே இருக்கோமோ அங்கே சந்தோஷமாக இருங்க, பெருமையாக இருங்கன்னு அர்த்தம். கர்வத்தோடு இருங்கன்னு அவர் மீன் பண்ணுறது, ஆணவத்தோடு இருங்கன்னு அவர் சொல்லலை. பெருமைப்பட்டுக்கிறங்க. நீங்கள் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், பெருமையாக சந்தோஷமாக செய்யுங்க. உங்களுக்கு நீங்களே தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க வேண்டாம். யாருக்கும் யாரும் இழைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. கர்வம், மீண்டும் சொல்கிறேன், கர்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆணவத்தை அவர் மென்ஷன் பண்ணலை. பெருமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.